நீங்கள் மட்டுமே ஆளணுமா? அது என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா அது? சவுத் இந்தியனுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. மக்களாட்சி. யார் வேணா பிஎம் ஆகலாம், யார் வேணா சிஎம் ஆகலாம். ஆனா வாய்ப்பு வரணும். திமுக என்ற கட்சி வந்து சுயநலமாக இருக்கின்ற கட்சியாக 29க்கு அப்புறமும் நரேந்திர மோடி தான் நமக்கு பிரதமர். அவரை தவிர வேற யாரும் இல்லை. அவரை மாதிரி உற்சாகமான தலைவர் இல்லை. ராகுல் காந்தி அன்னைக்கு நினைச்சிருந்தா பிரதமர் ஆயிருக்கலாமே, ஆகலையே. பதவி ஆசைலாம் கிடையாது. டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையிலும் நமக்கு என்ன பிரச்சனை? பாஜக அரசு இன்னைக்கு ஏர்போர்ட்டை திறக்கிறாங்க, இதுதான் அவங்க நிலைமை. இவங்களுக்கு இப்போ என்ன வேணும்? 650 எம்பி வந்துட்டா பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் அதிகமாகும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆர்டிஐ தலைவர் வழக்கறிஞர் திரு கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். டீலிமிட்டேஷனை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எட்டப்பர்கள் அப்படின்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு விசிட்டுக்கு வரும்போது. திமுக இன்னைக்கு அதற்கு பதில் சொல்ற விதமாக தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா, துரைமுருகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன், அதை கொண்டு வர்றப்ப என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனியில பதில் சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய திமுக டீலிமிட்டேஷனை ஆதரிக்க போது நம்ம எடுத்துக்கலாமா இதன் மூலமாக? 100%. திமுக வந்து ஆதரவு நிலைப்பாட்டை கண்டிப்பாக எடுக்க அதிகமாக வாய்ப்பு உள்ளதாக தான் அவர்களுடைய கருத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். தற்போதைய கருத்துலேருந்து நாளைக்கு எப்படியோ. என்னை பொறுத்த வரையிலும் டீலிமிட்டேஷன்னா என்ன? இப்போ தொகுதி மறுவரை, இப்போ பாராளுமன்ற தொகுதி மறுவரை பண்ணுறாங்க, அடுத்தது சட்டமன்ற தொகுதி மறுவரையும் வரும். இப்போ டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையிலும் மக்கள் சென்சஸ் எடுத்த பிறகு எவ்வளோ மக்களுக்கு எப்படி எடுக்கிறீங்கன்றத சொல்லவே இல்லை. எந்த அடிப்படையில் இப்போ டீலிமிட்டேஷன் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க எதையுமே சொல்லாமல் இன்றைக்கு புதிய பாராளுமன்ற வளாகத்தை கட்டி அவசரமாக திறந்து அதில் 850 சீட்டை வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஆனால் நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரே ஒரு கேள்வி. என்னது? காலத்தின் கட்டாயம் தொகுதி மறுவரையை கொண்டு வர்றதும் எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதும் காலத்தோட கட்டாயம் அப்படிங்கிறாங்கல்ல. 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருந்தால் எப்படி தொகுதியில் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல. நியாயம்தான். அதுக்கு தான் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, டீலிமிட்டேஷன் சென்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்தியாவில் கடைசியாக சென்சஸ் எடுத்தது எப்போ? 2011. அதுக்கப்புறம் எப்போ எடுத்தாங்க? கோவிட்னால எடுக்க முடியலை அப்படின்னு. முடியல. ஏன் முடியவே இல்லைல்ல? நீங்கள் இப்போது தேர்தல் நடத்தணுன்னா வாக்காளர்கள் பட்டியல் சரிபார்ப்பு பார்க்குறீங்கள, வாக்காளர்கள் பட்டியல் நீங்கள் அறிவிப்பு வெளியிடுறீங்கள, அதுபோல் இந்திய தற்போதைய மக்களினுடைய மொத்தம் எவ்வளோ அதை வெளியிடுங்க. அந்த பட்டியலை மக்கள் பட்டியலில் வெளியிடுங்க, இந்திய மக்கள் பட்டியலில் வெளியிடுங்க. அதை வெளியிட்டுவிட்டு அதன் பின்னர் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ண போகிறோம், அதுக்கு ஜஸ்டிஃபையிங் ரீசன் சொல்லுங்கள். போன தடவை நீங்கள் 11 பண்ணும்போது வேறு மாதிரி, இப்போது நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, இப்போ நிறைய மாறுதல் வந்திருக்கு. சிஏஏ இருக்குது. இப்போ சிஏஏ இருக்கிறதுனால நீங்கள் இப்போ டீலிமிட்டேஷன்ன்ற ஒரு விஷயம் சிஏஏ இருக்கிறதுனால அதற்கு ஏற்ப மாறுபடும். நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் வெளிநாட்டு மக்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இப்போ வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து இந்தியாவில் தங்கியிருக்காங்க, அந்த கணக்கு எடுக்கணும். அதுக்கும் சிஏஏவை இன்னும் எடுக்க முடியல அவங்களால. அதையவே வந்து சென்சஸ் எடுத்து செஞ்சுருக்கணும், செய்யாமல் இப்போ திடீர்னு டீலிமிட்டேஷனுக்கு வந்தால், டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையிலும் நமக்கு என்ன பிரச்சனை அதை நம்ம சொல்கிறோம். இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரல எனக்கு என்ன பிரச்சனைனா, மே மாதத்துக்கு அப்புறம் வேறு நிலைப்பாடு இருக்கலாம் திமுகக்கு. ஆனால் மார்ச் மாதம் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கூட, ராகுல் காந்தி பேசும்போது கூட தென்னிந்தியா பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதை தான் சொல்ல வரேன்.
இப்போ அருமை தலைவர் ராகுல் காந்தி வந்து தென்னிந்தியா பாதிக்கப்படும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாருன்னா, இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த V2 அவர்ஸ் 2 அப்படின்னு இருந்தது. அதாவது நம்ம இருவர் நமக்கு இருவர், அவ்வளோதான். அந்த கணக்கில் பாப்புலேஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாநிலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சவுத் இந்தியாவில் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க கவர்மெண்ட்டோட இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நான் ஏன் சவுத்து நார்த்து பிரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நார்த் இந்தியாவில் நீங்கள் இப்போ எஜுகேஷன் இல்லை, அவங்க அன்கண்ட்ரோலபிளாக இருந்தாங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோலே பண்ணல. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். நான் அதுக்காக அந்த அரசாங்கத்தை எதுக்கல, அங்கே உள்ளவர்களை எதுக்கு, மக்களை குறை சொல்ல, நான் மக்களை சொல்கிறேன். நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணல, அன்கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க அரசாங்கம் ஏற்படுத்தலை, அவங்க விழிப்புணர்வும் ஏற்படுத்தலை, எஜுகேஷனும் கொடுக்கல. ஏர்போர்ட்டை இப்போ மத்திய மைனாரிட்டி பாஜக சர்க்கார் அங்கே ஏர்போர்ட்டை திறக்குது, ஆனால் அதில் ஏறுறதுக்கு மக்கள் இல்லை. இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ்க்கு எதுக்கு 8 ஏர்போர்ட்டு, இப்போ யார் ஏறுறா, எல்லாம் சும்மா தான் இருக்குது. இப்போ அது போல் பள்ளிகளே இல்லை. பள்ளிகளை கவனம் செலுத்த வேண்டிய அங்கே இருக்கின்ற ஆளுகின்ற அரசு, மத்திய மைனாரிட்டி அரசு, பாஜக அரசு இன்றைக்கி ஏர்போர்ட்டை திறக்கிறாங்க. இதுதான் அவங்க நிலைமை. அவங்களுக்கு பள்ளிகள் கொடுங்கன்னா ஏர்போர்ட்டை திறந்து விட்டுறது. பள்ளி வேணும், படிப்பு வேணும், வேலை வேணும், அதுக்கப்புறம் தானே ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறதுலே ஒரு துணை கேள்விதான், என்னது சவுத் இந்தியா பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறது என்னால் அதை நான் சொல்கிறேன். எப்படி இதோட கேள்வியோட நீங்கள் சேர்த்து சொல்லுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் ஒருவேளை டீலிமிட்டேஷன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதியிலேருந்து 28 தொகுதியாக குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை அவங்க சொல்கிறாங்க, பாஜக தரப்பில் பேசுகிறவங்க. நீங்கள் தவறாக இருந்தால் கூட திருத்துங்க. இப்போ அவங்க சொல்கிறது வந்து 7.2 ரேஷியோ படி கொண்டு வர்றோம், எல்லா மாநிலங்களுக்குமே 50% சீட்டை உயர்த்துறோம், எல்லா மாநிலத்துக்கும் இது காமனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சவுத் இந்தியாவில் இதில் என்ன பாதிப்பை ஏற்படுத்திட போதுங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்போ 60 சீட்டு தானே வரப்போகுது, 40லேருந்து 60 உயர்றதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் விரும்பலையாங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல. இப்போ 129 சீட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, எல்லாம் ஒடிசா இதெல்லாம் சேர்த்து 125 129 சீட் இருக்கு. இப்போ இந்த 129ல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது? 50%. இப்போ 50% எவ்வளோ? 60 சீட்டு கூடுதலாக வரும். அப்போ நம்ம ஸ்ட்ரென்த்து, ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளோ போவோம்? 175 to 185 வச்சுக்குவோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக 175 to 185 இதுதான் நமக்கு கிடைக்க போகுது. 200க்குள்ள, 200 கீழே, அதான் 200 கீழே. இப்போ நீங்கள் அதே நார்த் இந்தியாவில் எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இப்போ ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பஞ்சாப், அந்த இடத்துல இமாச்சல் பிரதேஷ், நார்த் இந்தியா எல்லாம் சேர்த்துனீங்கன்னா நம்ம மொத்தம் 850. இப்போ 185 மைனஸ் எவ்வளோ? இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார் சேர்ந்தா சவுத் இந்தியாவை கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணிடும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 850 மைனஸ் 185 வச்சுக்கிறேன். இல்ல இதே வச்சு கரெக்ட் கணக்கு தான். 500க்கு மேல போகுது, அவ்வளவுதான். மொத்தமே 665 சீட் அவங்க. இப்ப மெஜாரிட்டி, இப்ப பிஎம் நமக்கு என்ன பாதிப்பு என்னன்னா, இப்ப மெஜாரிட்டி பிஎம் அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. இந்த முறை நீங்க பார்த்திருப்பீங்க, மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசாங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்கல்ல. அதனால தான் நான் சொல்றேன், இப்போ அவர் ஆட்சியில் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதே இந்த 3 ஸ்டேட்டு. சவுத் இந்தியா தான். இந்த 3 ஸ்டேட்டுக்கு என்ன கொடுக்குறாரு, என்ன கொடுத்தாங்க? என்ன சார், ஆந்திராவை நீங்க பாக்குறீங்க, அண்மையில கூட ஒரு ஏர்போர்ட்டை திறந்து வச்சு. ஆந்திராவில் இப்போ அவங்க கூட்டணி அரசு இருக்கிறதுனால, அவங்க நிர்பந்தத்தினால, அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரும் போய் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அவங்கள வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுக்குறதுனால அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு நான் யதார்த்தமாக தமிழ்நாட்டை மட்டும் பேசுவோம். தமிழ்நாட்டுக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்னு பார்த்தோம்னா இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. ரயில்வே ப்ராஜெக்ட் 2014 இன்றைக்கி வரலும் வருடத்திற்கு 8000 கோடியிலேருந்து 10,000 கோடி தான் ஒதுக்குறாங்க. தென்னக ரயில்வேன்னு மொத்தமாக ஒரு அமௌண்ட், தென்னக ரயில்வேன்னு நீங்கள் போட்டாலுமே எடுத்தீங்கன்னா அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டு தான், அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டு நீங்கள் 5000 கோடி 2000 கோடி இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க முடியுது. இப்போ எத்தனை புல்லட் ட்ரெயின் இருக்குது? இப்போ நீங்கள் இதே குஜராத் எடுத்துக்கங்க, மக்கள் போகாத ஊர் மும்பை டு டெல்லி, அதை எடுத்துக்கங்க. இப்போ புல்லட் ட்ரெயின் 1,00,000 கோடி. நான் ஒட்டு மொத்தமாக சொல்லணுன்னா, எங்களுக்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் வேணும், பிரதமர் ஆகணும்.
இப்போ இந்தியாவில் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது, எல்லா மாநிலத்தவர்களும் பிரதமர் ஆகலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுதான் சொல்லுது. இப்போது நீங்கள் மெஜாரிட்டியாக 650 எம்பி நாளைக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே எங்கே பேச முடியும்? இப்போ எவ்வளோ நேரம் எவ்வளோ பேருக்கு நீங்கள் பேச்சுகள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க? பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு வரும்? இன்னைக்கு 2 நிமிஷம் தான். இன்னைக்கு 550 எம்பிக்கே கொடுக்க முடியல. ஏங்க 8 அமைச்சர் வச்சுக்கிட்டு காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை 6 அணைகள் கட்டி 8 பெரிய பெரிய புதிய தொழிற்சாலைகளை அமைக்கலையா? தமிழ்நாட்டை வளமான நாடாக மாற்றலையா? 23,000 பள்ளிகளை கட்டலையா? காமராஜர் பண்ணார்ல. நான் என்ன சொல்கிறேன், இவங்களுக்கு இப்போ என்ன வேணும்? 650 எம்பி வந்துட்டா பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் அதிகமாகும். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். இல்லை இப்போ டீலிமிட்டேஷன் இல்லை, நான் ஒன்னே மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். பிரதமர் ஆகிற வாய்ப்பு நமக்கு வேணும். இப்போ டீலிமிட்டேஷனை நாங்கள் ஏற்றுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் இந்த பிரதமர் ஆகிற வாய்ப்பை தென்னக இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சவுத் இந்தியனுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டிடிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜனதாதள் இருந்தாலும் பரவாயில்ல, கேரளா கம்யூனிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஎம்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எங்களுக்கு தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதம மந்திரி அல்லது துணை பிரதமர் மந்திரி ரொட்டேஷனல் பேசிஸில் வேணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லேருந்தும் பிரதமர்கள் வருவாங்க. குஜராத்திலிருந்து மட்டுமே நீங்கள் 3 முறை நீங்கள் மட்டுமே ஆளணுமா? இல்லை சார், அது என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா? காங்கிரஸ் கட்சி பல முறை ஆட்சியில் இருந்த கட்சி. அவங்க சவுத் இந்தியாவிலேருந்து எத்தனை பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நரசிம்மராவை தாண்டி யாரை கொண்டு வந்தாங்க? நரசிம்மராவை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் யாரையும் கொண்டு வர முடியல. ராஜீவ்காந்தி அவர்கள் 91 உயிரோடு இருந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாருன்னா நரசிம்மராவுங்கிற ஒரு கேரக்டர் பிரைம் மினிஸ்டர் போட்டிக்கு வந்திருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் ஹோம் மினிஸ்டரா இருந்தார் 84ல. அப்ப அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு, முதலமைச்சராக இருந்த அனுபவம் இருக்கு, நீண்ட நெடிய அனுபவம் இருந்தனால அவர் கொண்டு வர்றாங்க. அந்த டைம்ல சரத்பவாரா இவராங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அப்படிங்கும்போது சவுத் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸையும் கொண்டு வரல. 2004-09 நீங்க ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணம் தென்னிந்தியா தான். அதுக்கு தாங்க நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாலும் ஒரு பிரதமர் கேண்டிடேட்டை இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. அது நமக்கு உண்டான இதுதான் கேட்குறோம், உரிமை கேட்குறோம். இப்போ ஆனால் ஜனாதிபதி அவர்களை நிறைய பேர் சவுத் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம், ஃபஸ்ட்டு சி சுப்பிரமணியம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, அப்புறம் ஜனாதிபதி, ஹோம் மினிஸ்டரு, நிறைய இப்போ சிதம்பரம் அவர்களை ஹோம் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் ஆக்கி நம்ம பார்த்துருக்கோம். பவர்ஃபுல் இது மினிஸ்டர் வந்திருக்கு. இருந்தாலும் பிரதமர் ஆகணும்னு நம்ம விரும்புகிறோம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கலாம் இல்லையா? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தானே. பாரதியார் சொன்ன கவிதை தான், எல்லாரும் ஒரு நிலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். அப்படி இருக்கும்போது மக்களாட்சி, இது மக்களாட்சி. யாரு வேணா பிஎம் ஆகலாம், யாரு வேணா சிஎம் ஆகலாம். இந்த ஒரு வாய்ப்பு வரணும். இந்த ஒரு கேள்வி மட்டும், இதே இந்த டீலிமிட்டேஷன் வந்தா அது நமக்கு தடைப்படும். இந்த ஒரு கேள்வி மட்டும் என்னன்னா, நார்த் இந்தியாவில் பிஜேபி காங்கிரஸ்னால எதிர்கொள்ள முடியல. அவங்கனால அங்கே வலிமையா இல்லை, பிஜேபி ரொம்ப வலிமையா இருக்கு. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டா நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் துடை தெரியப்படும், அந்த அச்சம் இருக்கு. அதனாலதான் டீலிமிட்டேஷன் அது காங்கிரஸ் எதிர்க்க பார்க்குது. திமுக காங்கிரஸ்க்கு எதுக்கு உதவணும்? நீங்க டிச் பண்ணிட்டு, அவங்க சொல்ற வார்த்தை, நீங்க டிச் பண்ணிட்டு அடுத்த ரிசல்ட் 2வது நாள் புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வந்தோன்னா அவரோட போயிட்டீங்க. நீங்க சவுத் இந்தியாவில் ஜெயிக்கிறதுக்கோ இல்லை நீங்க நார்த் இந்தியாவில் உங்களுக்கு ஹோல்ட் இருக்கிறதுக்கு திமுக ஏன் வேலை செய்யணுங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல. ஏங்க, திமுக என்ற கட்சி சுயநலமாக இருக்கின்ற கட்சியாக மாறிவிட்டதோ என்ற சந்தேகம் நமக்கு 1967 இருக்கு. ஏன்னா திமுக கட்சி பெரிதா, திமுக கழகம் பெரிதா, குடும்பம் பெரிதான்னு பார்த்தீங்கன்னா திமுக கழகத்தை விட குடும்பம் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. நமக்கு அப்படிதானே சார். காங்கிரஸ்ல அப்படி இல்லையே. பிரதமர் யாரு? பிரதமர் யாரு? காங்கிரஸ் எத்தனை பிரதமரை உருவாக்கி இருக்கு சொல்லுங்க. நரசிம்மராவ் உருவாக்கி, கட்சி தலைவர் யாரு எத்தனை கட்சி தலைவர் உருவாக்கி இருக்கு? இப்ப நீங்க யாரு? இல்ல நீங்க பாத்தீங்க, நீங்க சொல்றதுலயே நான் ஒரு கேள்வி, கார்கே யாருங்கிற கேள்வியை நீங்க கேக்குறீங்க. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகிறது எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒண்ணுதான். இங்க இருக்கக்கூடியவங்களே ராகுல் காந்தி சார் எங்க கூட இருக்காங்கன்னு தான் டிவிகே காரங்களே சொன்னாங்க. மல்லிகார்ஜுன கார்கே சார் எங்களோட இருக்காங்கன்னு சொல்லல. அப்ப அவர் ஒரு ஷேடோவா தான் ராகுல் காந்திக்கு அங்க இருக்கிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல தட் இஸ் நாட் கரெக்ட்.
இன்கரெக்ட் ஸ்டேட். நீங்க டிவிகே காரவங்க அலைன்ஸுக்கு நீங்க கூப்பிடும்போது சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். அதாவது அதை சொல்ற பாப்புலாரிட்டி எங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு குலதெய்வம், எங்களுக்கு இப்போ பிரதமர் கேண்டிடேட் எல்லாமே வந்து எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி தான். அதனால ஃபோக்கஸ் வந்து ராகுல் காந்தி மேலே தான் இருக்கும். அதனால எல்லாரும் ராகுல் காந்தி தான் சொல்லுவாங்க. அவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட ராகுல் காந்தி தான் சொல்ல போறாரு. நாளைக்கு பிரதமர் கேண்டிடேட்டாக வரணும்னு சொன்னால் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ராகுல் காந்தி வரணும்னு சொன்னார், ஏற்கனவே சொன்னவர். ஆனால் அதே ராகுல் காந்தியை பாருங்க, நிலை பாருங்க, பிரதமராக நாளைக்கு யாரையாவது நிறுத்தலான்னு சொன்னால் மல்லிகார்ஜுன கார்கேவை நிறுத்தலான்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு பதவியை வந்து துச்சமாக எரிந்தவர். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக முன்னாடி அன்னை சோனியா காந்தி வேண்டான்னு சொல்லும்போது அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தப்போ யாரை கேட்டாங்க? ராகுல் காந்தி அன்னைக்கு நினைச்சிருந்தா பிரதமர் ஆயிருக்கலாமே, ஆகலையே. பதவி ஆசைலாம் கிடையாது எங்களுக்கு. அதில் நாங்கள் இப்போ இருக்கிற பாரத பிரதமர், மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி நானே தான் உட்காந்துருப்பேன், 75 வயசானாலும் நான் தான் பிரதமராக இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்கிற ஆசை எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் வந்து திமுக பிஜேபியை போல வழி வழியாக கட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கணும்னு சொல்லி என்னைக்கும் ஆசை. இப்போ நம்ம கட்சியில் 75 வயசுல பிரதமர் ஆகக்கூடாது பாஜகலன்னா, ராகுல் காந்தி ஒருவேளை 29ல் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆசைப்படி 59ல் இளைஞர் ஒருத்தர் பிரதமர் ஆக போறாருன்னு எடுத்துக்கிறதா? 100% சார். 59 வயதுல எப்படி சார் இளைஞர்? ஏன் பிரதமர் வந்து ஏங்க இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியை நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2004ல் நான் 4வது பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ சொல்லுவாங்க இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு காங்கிரஸ்காரர்கள்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஏரியா சைடு. அதுக்கப்புறம் நானே வளர்ந்து இப்போ காலேஜுக்கு போயிட்டு எனக்கு 30 வயசு ஆக போகுது, இன்னும் அவர் இளம் தலைவர் நம்மளே சொல்லிட்டு இருக்கிறோமா? எங்கள் சந்திரபாபு நாயுடு இப்போ போன வாரம் மீட்டிங்கில் பேசினாரு. என்ன பேசினாருன்னா, நரேந்திர கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு 29க்கு அப்புறமும் நரேந்திர மோடி தான் நமக்கு பிரதமர், அவரை தவிர வேற யாரும் இல்லை, அவரை மாதிரி உற்சாகமான தலைவர் இல்லை அப்படின்னு அவர் பேசுறாரு. அவர் 75 வயசுக்கே அப்படி பேசுறாருன்னா எங்க அருமை தலைவர் 59ங்க, அவர் ஏங்க பிரதமர் ஆகக்கூடாது? ஓகே சார், டீலிமிட்டேஷன்லேருந்து நகர்ந்துருவோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து விரிவா உங்களுடைய பதிலை சொன்னீங்க. எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் பதில சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.